அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்டுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூத்தாண்டிரும் சொல்றோம் இல்லையோ. அந்த இடத்துல என்ன சொல்றா? அரங்க நகர் வாழ. சம்ஸ்கிருதத்துல பார்த்தா ஸ்ரீரங்கஸ்ரீ வாழ வேண்டும்ங்கிறா, தமிழ்ல பார்த்தா அரங்க நகர் வாழ வேண்டும்னு சொல்றா. ஏன் இந்த ஒரு திவ்ய தேசம் வாழணும்னா மற்ற திவ்ய தேசங்கள்லாம் தாழணுங்கிற அர்த்தமா? திருக்கண்ணபுரம் தாழணுமா, திருக்குடந்த தாழணுமா, திரு அல்லிக்கேணி தாழணுமா? அவசியம் கிடையாது. எல்லா திவ்ய தேசங்களும் வாழ வேண்டும். இருந்தாலும் இந்த அரங்க நகரத்தை மட்டும் வாழணும்னு சொல்லி மற்ற திவ்ய தேசங்களை சொல்லாம விட்டுடுறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு செடி நன்றாக கப்பும் களையுமாக வளர வேண்டும் என்னால் எங்க ஜலம் சேர்க்கணும்? அதனுடைய வேரிலே தீர்த்தத்தை சேர்த்தோம்னா தானே பச்சை பசேலன்னு வளரும். அதை விட்டுட்டு அதனுடைய கிளையிலும் இலையிலும் தீர்த்தம் சேர்த்து வேர் வளரணும்னு பார்த்தோம்னா அது ஒரு நாளும் வளரப்போவது கிடையாது. இந்த ஸ்ரீவைஷ்ணவ சந்தானத்துக்கே 108 திவ்ய தேசங்களுக்குமாக வேர்பத்தான திவ்ய தேசம்னு சொல்லணும்னா இந்த ஸ்ரீரங்கமே வேர் ஸ்தானமா இருக்கிறபடியாலே அது வாழணும்னு தீர்த்தம் சேர்த்துட்டோம்னா தானே மற்ற திவ்ய தேசங்கள் வாழ்ந்து போகுங்கிறது சம்பிரதாயம். அதனாலதான் அரங்க நகர் வாழ, ஸ்ரீரங்க ஸ்ரீமனுபத்ரவா மனுதினம் சம்வர்தயா என்னை இன்னைக்கு நாம சொல்லிட்டு இருக்கோம்.